முருங்கைக்கீரை சூப் இன்னைக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அது கொஞ்சோண்டு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வைக்கிற குக்கரில் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஒன்று எடுத்து கட் பண்ணி அதில் பருப்போடு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சோம்பு, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையும் இதையும் எடுத்து வச்சுருக்கேங்க அரைச்சி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு. கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கிட்டேங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம அதில் முருங்கைக்கீரை போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. கரண்டிலே நல்லா கிண்டினீங்கன்னா நல்லா இதாயிரும், மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையே பருப்புலாம் வெந்ததுக்கப்புறம் தாங்க போடணும். ஃபஸ்ட்டே போட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பாயிரும் முருங்கைக்கீரை. அதனால தான் லாஸ்ட்டாக போடணும். போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாங்க. ஓரளவு கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். முருங்கைக்கீரை போட்டு தாளிச்சதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க முருங்கைக்கீரை சூப்பு. நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, அதனால தாங்க இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்துக்குவேங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.